அங்கு தூரத்தில் ஒரு மரத்தின் அடியில் ஒரு கருப்பு நிற கார் இருந்தது. அந்த காரில் இருந்த ஒரு உருவம் சித்தார்த்தை நோக்கி இறங்கி வந்தது. சித்தார்த் அருங்காட்சியகத்தின் வெளியே இருளில் தன்னை நோக்கி வந்த உருவத்தையும் அதன் கையில் இருந்த பழைய துப்பாக்கியையும் பார்த்தான். அந்த உருவம் அவனிடம், "வீரவேல், நீ மீண்டும் வந்து விட்டாயா?" என்று கேட்டது. அந்த கேள்வியும் துப்பாக்கியின் மௌனமும் சித்தார்த்தின் மூளையை செயலிழக்க செய்தன. நான் அவன் இல்லை என்று அவன் சொல்ல நினைத்தபோது அவனுக்குள் இருந்த வேறொருவன் பதிலளிக்க தயாரானான். சித்தார்த்தின் குரல் வீரவேலின் குரலாக மாறியது. "யார் நீ? என் பாதையை மறிக்க உனக்கு அவ்வளவு துணிவா? உன் பின்னால் எத்தனை பேர் இருக்கிறார்கள்?" ஆனால் சித்தார்த்தின் உதடுகள் அசையவில்லை. அவனது உடல் திடீரென அபாயகரமான விழிப்புணர்வு நிலையை அடைந்தது. வீரவேலின் தைலத்தின் வாடை மீண்டும் தீவிரமாக வீசியது. அந்த உருவம் ஒரு பாய்ச்சலில் சித்தார்த்தை நெருங்க முயற்சித்தது. அது ஒரு நடுத்தர வயதுள்ள ஆள். தலையில் துண்டால் கட்டியிருந்தான். கண்களில் பயமும் பழிவாங்கும் வெறியும் கலந்திருந்தன. "நீ அந்த ஆவணம் இருந்த இடத்தை வெளிப்படுத்தினாய் வீரவேல். இனியும் நீ உயிரோடு இருந்தால் புதைந்த உண்மைகள் வெளிவரத் தொடங்கிவிடும். நீ சாக வேண்டும்" என்று அவன் சத்தமிட்டான். அந்த கணம் சித்தார்த்தின் உடல் அவனையும் மீறி இயங்கியது. சித்தார்த் தாழ்வாக குனிந்து ஒரு பெரிய கல்லை எட்டி உதைத்தான். கல் எதிர்பாராத விதமாக அவன் காலில் பட அந்த மனிதன் நிலை தடுமாறி கீழே விழுந்தான். துப்பாக்கி அவன் கையிலிருந்து சிதறி புதருக்குள் விழுந்தது. வீரவேலின் ஆளுமை முழுவதுமாக செயல்படத் தொடங்கியது. சித்தார்த்தின் உடல் ஒரு போர் வீரனைப் போல புத்திசாலித்தனமாக இயங்கியது. அவன் தரையில் விழுந்தவனின் கழுத்தில் தனது முழங்கையால் பலமாக அழித்து பிடித்தான். "நீ யார்? எந்த உண்மைகள் வெளிவரப் போகிறது? இப்போது பேசு" என்று வீரவேலின் வெறியும் அதிகாரமும் கலந்த குரல் சித்தார்த்தின் வாயிலிருந்து வெளிவந்தது. அந்த குரல் சித்தார்த்தின் வழக்கமான மென்மையான குரல் அல்ல. அது கடுமையான, காலத்தின் ஆதிக்கம் கொண்ட குரலாக இருந்தது. அந்த ஆள் மூச்சு திணறிக்கொண்டே, "நீ நீ நீ உண்மையிலேயே வீரவேல்தான். உன் வாரிசுகளின் சங்கிலியை நாங்கள் அறுக்க வேண்டும்" என்று திணறினான். "வாரிசா? உனக்கும் எனது வீரவேலின் கதைக்கும் என்ன சம்பந்தம்?" என்று சித்தார்த் கேட்டான். "உனக்கு பதில் சொல்ல நான் வரவில்லை" என்று அந்த ஆள் போராடினான். சித்தார்த் அவனது பிடியை தளர்த்தவில்லை. "7 ஆவிகள் என்றால் என்ன?" என்று அழுத்தி கேட்டான். மௌன அறையில் கண்ட அந்த நாகத்தின் 7 தலையின் மர்மம் அவனுக்கு உடனடியாக தெரிய வேண்டியிருந்தது. அந்த ஆள் சற்றும் தயங்காமல் சித்தார்த்தின் முகத்தில் அடிக்க முயன்றான். ஆனால் சித்தார்த் ஒரு நொடியில் தலையை விலக்கி பிடியை மேலும் அழுத்த அவன் மயக்க நிலைக்கு சென்றான். சித்தார்த் தனது சாதாரணமான அமைதியான எழுத்தாளர் வாழ்க்கையில் இப்படி ஒரு மனிதனை முடக்கியது இல்லை. அவனது கை நடுங்கியது. அவன் உடனடியாக பின்வாங்க முயன்றான். ஆனால் வீரவேலின் கட்டளை வந்தது. "ஓடி போகாதே, எதிரியின் ஆயுதத்தை கைப்பற்று." சித்தார்த் புதருக்குள் விழுந்த துப்பாக்கியை தேடினான். அதன் குளிர்ச்சியான இரும்பை தொட்டபோது ஒரு விசித்திரமான உறுதி அவன் நரம்புகளில் பரவியது. பயத்தின் உணர்வு குறைந்து அதிகாரத்தின் உணர்வு அதிகரித்தது. மயக்கமடைந்த அந்த ஆளை அங்கேயே புதருக்குள் தள்ளிவிட்டு சித்தார்த் வேகமாக அங்கிருந்து வெளியேறினான். காவலாளி இப்போது கதவை பூட்ட தயாராக இருந்தார். "என்ன ஐயா, எல்லாம் முடிந்து விட்டதா?" "ஆம், முடிந்தது. முக்கியமான குறிப்புகளை எடுத்துக்கொண்டேன்" என்று சாதாரணமாக கூறி சித்தார்த் அங்கிருந்து வேகமாக நடந்தான். அவன் நடந்து ஒரு 100 அடி தூரம் சென்றிருப்பான். சாலையின் ஒரு மூலையில் ஒரு புளிய மரத்தின் கீழ் இருளில் நின்றிருந்த ஒரு பழைய அம்பாசிடர் கார் திடீரென என்ஜினை இயக்கி அவனை பின்தொடரத் தொடங்கியது. இப்போது சித்தார்த் புரிந்து கொண்டான். தன்னை தொடர்வது ஒரு ஆள் மட்டுமல்ல. அந்த மயக்கமடைந்தவன் வெறும் ஒரு தகவல் தெரிவிப்பவன் மட்டுமே. இப்போது வீரவேலின் எதிரிகள் முழு வீச்சுடன் அவனை பின்தொடர்கிறார்கள். சித்தார்த் தெருவுக்குள் ஓடினான். வீரவேலின் அறிவுறுத்தல் அவனது மூளையில் மின்னியது. "ஓடிப்போனால் பிடிக்கப்படுவாய், மறைந்து தாக்க வேண்டும்." சித்தார்த் ஒரு குறுகிய சந்தின் மூலையில் இருந்த
உடைந்த கற்சுவருக்கு பின்னால் மறைந்தான். பின்தொடரும் கார் வேகமாக சந்தினுள் நுழைந்தது. இருள் இன்னும் அதிகமாக இருந்தது. கார் மெதுவாக அவன் இருக்கும் இடத்தின் அருகில் வந்தது. உள்ளே 2 பேர் இருந்தனர். அவர்கள் தலையில் தொப்பியும் முகத்தில் இருண்ட தாடியும் வைத்திருந்தனர். சித்தார்த்தின் பார்வை காரின் டயர்கள் மீது விழுந்தது. அவனது மனதில் ஒரு விசித்திரமான ஆற்றல் பாய்ந்தது. சித்தார்த் ஒரு கல்லை எடுத்தான். அந்த கல் சுவரின் இடிபாட்டில் கிடந்த கூர்மையான கனமான கல். அவன் மறைந்திருந்த சுவரின் பின்னால் இருந்து காரின் டயரை நோக்கி குறிவைத்து எறிந்தான். டங்! கல் துல்லியமாக காரின் முன் டயரில் தாக்கியது. டயர் பஞ்சரானது. கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பக்கவாட்டில் இருந்த மின்கம்பத்தின் மீது மோதியது. ஒரு பயங்கரமான சத்தம் தெருவெங்கும் எதிரொலித்தது. கார் முழுவதும் புகை சூழ்ந்தது. சித்தார்த் ஒரு கணம் அமைதியாக நின்றான். அவன் கண்களில் பயமில்லை. அங்கே இருந்த ஒரு உணர்வு, வெற்றி. அந்த உணர்வு அவனுக்கு புதியது. இது ஒரு எழுத்தாளன் தனது கதையை முடிக்கும்போது வரும் வெற்றி உணர்வு அல்ல. இது ஒரு போராளி தனது எதிரியை வீழ்த்தும் போது பெரும் திருப்தி. காரில் இருந்து 2 ஆட்கள் தலையில் இரத்தம் வழிய தட்டு தடுமாறி வெளியே வந்தனர். அவன் வீரவேலின் வாரிசு, அவனை விடாதீர்கள் என்று ஒருவன் கத்தினான். சித்தார்த் மறைந்திருந்த சுவரை விட்டு வெளியே வந்தான். அவன் கையில் இருந்த பழைய துப்பாக்கி அவனுக்கு ஒரு கவசமாக இருந்தது. அவன் அவர்களை நோக்கி சுடவில்லை. வீரவேல் எப்போதும் நியாயமான போரை விரும்புபவன். துப்பாக்கி சத்தம் தேவையில்லை. வீரவேல் தனது குறிப்புகளில் ஒரு இடத்தில் எழுதியிருந்தான். அறிவும் பலமும் ஒரு சேர பயன்படுத்தப்படும்போது சிறியவனே பெரிய எதிரியை வீழ்த்துவான். சித்தார்த் தனது மொபைல் போனை வேகமாக எடுத்து டார்ச் வெளிச்சத்தை அந்த இருவரின் கண்களை நோக்கி பாய்ச்சினான். திடீரென கண்களில் பட்ட பிரகாசமான வெளிச்சத்தால் இருவரும் திகைத்து நின்றனர். இதுதான் வீரவேலின் தந்திரம். அந்த ஒரு நொடி பிளவுக்குள் சித்தார்த் அவர்களிடம் விரைந்தான். முதலில் ஓட்டுநரை அணுகினான். அவன் ஒரு குண்டான ஆள். சித்தார்த் தனது முழங்கையை அவன் விலா எலும்பில் பலமாக அடித்தான். அவன் வலி தாங்காமல் குனிந்தான். குனிந்த வேகத்தில் சித்தார்த் அவனது கழுத்தில் தன் முழங்காலால் அழுத்த அவன் மயங்கி விழுந்தான். 2வது ஆள் அவன் மிகவும் உயரம். அவன் சித்தார்த்தை ஒரு பெரிய மரத்தை போல தாக்க வந்தான். இந்த தாக்குதலை சமாளிக்க சித்தார்த் தனது முதுகை சற்று வளைத்து அவன் உயரத்தை குறைத்தான். பின் தனது வலக்காலை சுழற்றி அவன் முழங்காலில் அடித்தான். இது ஒரு பழைய தற்காப்பு கலை தாக்குதல். அந்த ஆள் சற்றும் எதிர்பாராமல் முழங்காலிலேயே விழுந்தான். யார் நீங்கள்? நீங்களெல்லாம் ஏன் என் பின்னால் வருகிறீர்கள் என்று சித்தார்த் வீரவேலின் குரலில் உருமினான். நீங்கள் அந்த ஆவணத்தை தேடுகிறீர்கள். நீங்கள் அதை கண்டுபிடிக்க கூடாது. எங்கள் லட்சியமே சிதைந்துவிடும் என்று அவன் மூச்சு திணறினான். லட்சியமா? எதை லட்சியம் என்று சொல்லுகிறாய் என்று சித்தார்த் கேட்டான். எந்த லட்சியம் என்று உனக்கு தெரியாது என்றால் அப்போது நீ போலியானவனா? நீ வீரவேல் இல்லையா என்று கத்தினான். சித்தார்த் அவனது பிடரியில் ஒரு கூர்மையான அடியை தர அந்த ஆளும் மயங்கி விழுந்தான். மூவரும் கீழே கிடந்தனர். சித்தார்த் மூச்சு வாங்கினான். அவனது உடல் முழுவதும் வியர்த்திருந்தது. அவனது கை கால்கள் லேசாக நடுங்கினாலும் அவனது மனம் அமைதியாக இருந்தது. வீரவேல் வெற்றி பெற்றான். சித்தார்த் அதிர்ச்சியில் இருந்தான். இந்த சண்டை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடந்தது போல் இருந்தது. ஆனால் அது ஒரு சில நிமிடங்கள் மட்டும்தான். அவன் வீரவேலாக மாறவில்லை என்றால் அவனது உடல் எப்படி இந்த அதிரடி காட்சிகளை நிகழ்த்தியது? சித்தார்த் அந்த மௌன அறையிலிருந்து எடுத்து வந்த மணல் நிறைந்த சிமிழை தன் பையிலிருந்து எடுத்தான். இருட்டில் அந்த சிமிழ் ஒரு மர்ம பொருளை போல மின்னியது. சித்தார்த் மயங்கி கிடந்த அந்த ஆட்களின் பாக்கெட்டுகளை சோதித்தான். அதில் ஒரு ஆளிடம் ஒரு கடிதம் கிடைத்தது. அது பழைய மங்கிய காகிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. கடிதத்தின் உள்ளடக்கம் தெளிவாக இல்லை. அது ஒரு கவிதையாக இருந்தது. மாசின்றி வந்த என் மனம் உன் 7 திக்கை நோக்கி சென்றது. மண் மீது ஒரு தியாகியின் நிழல். அவன் வாசம் காட்டும் வழியை பார். வேர்விட்ட இடத்தில் எழுத்துக்கள் வாழும். இந்த கவிதை வீரவேலின் கையெழுத்தில் இல்லை. ஆனால் அவனது கவிதை நடையைப் போலவே இருந்தது. 7 திக்கா? திசை மார்க்கமா? அப்படியென்றால்
அந்த 7 ஆவிகளுக்கும் இதற்கும் ஏதோ தொடர்பு உள்ளது. சித்தார்த் தனது மொபைல் போனில் தான் வரைந்த 7 நாகத்தலைகள் கொண்ட ஓவியத்தை பார்த்தான். ஒவ்வொரு நாகத்தலையும் ஒரு குறிப்பிட்ட திசையை குறிப்பது போல வரையப்பட்டிருந்தது. அப்படியென்றால் அந்த 7 நபர்களும் 7 திசையில் இருக்கிறார்களா என்று யோசித்தான். அப்போது அவனது கண்களில் ஒரு விஷயம் பட்டது. தான் வரைந்த அந்த 7 தலை நாகத்தின் ஓவியத்தின் நடுவில் சிமிழில் இருந்த கருப்பு மணல் தானாகவே நகர்ந்து ஒரு புள்ளியை சுற்றி இருந்தது. அதுதான் மையம். வீரவேலின் இல்லத்தின் மையத்தில் இருந்த கோயில். சித்தார்த் அருங்காட்சியகத்தின் அருகில் இருந்த சிவன் கோயிலை நோக்கி ஓடினான். அந்த தெருவில் உள்ள ஒரே பெரிய நிழல் அந்த சிவன் கோயிலின் கோபுரம்தான். சிவன் கோயில் பூட்டப்பட்டிருந்தது. ஆனால் சித்தார்த் கோவிலின் வெளிப்புற சுவரில் அமைந்திருந்த சிறிய தீபக்குழிகளை அணுகினான். இதுதான் ஒரு தீபம் என்ற வீரவேலின் குறிப்பா? அவன் அங்கே தன் போனில் டார்ச் அடித்து தேடினான். அவனது பார்வை ஒரு பழைய பாசி படிந்த தீபக்குழியில் நிலைத்தது. அந்த இடத்தில் மட்டும் சுண்ணாம்பு லேசாக உடைந்திருந்தது. அவன் தனது விரலை அந்த குழியினுள் செலுத்தினான். அங்கே சில மட்பாண்ட துண்டுகள் இருந்தன. எல்லாவற்றையும் வெளியே எடுத்தான். கடைசியாக அவனது விரல்களில் ஒரு பட்டு துணி தட்டுப்பட்டது. சித்தார்த் அந்த பட்டு துணியை வெளியே இழுத்தான். உள்ளே இருந்தது ஒரு சுவடி. சுவடியில் எழுதப்பட்டிருந்த வார்த்தைகள் வீரவேலின் கையெழுத்தில் இருந்தன. அது ஒரு வரைபடம். அந்த வரைபடம் திருநெல்வேலியின் முழு பகுதியையும் சுட்டிக்காட்டியது. ஆனால் வரைபடத்தில் பல இடங்களில் 7 சிறிய வட்டங்கள் வரையப்பட்டிருந்தன. அந்த வட்டங்களுக்கு அருகில் ஒவ்வொன்றிலும் வீரவேல் 7 நபர்களின் பெயர்களை எழுதியிருந்தார். 7 ஆவிகள் என்றால் அவர்கள் புதைக்கப்பட்ட இடங்கள். வேர் விட்ட இடத்தில் எழுத்துக்கள் வாழும் என்ற கவிதையின் வரி இப்போது அவனுக்கு புரிந்தது. அந்த 7 இடங்களிலும் வீரவேலின் கவிதை சுவடிகளும் அவனது லட்சியமும் புதைந்திருந்தன. சித்தார்த் தனது கண்களை திறந்தான். வீரவேலின் ஆளுமை இப்போது அமைதியாக இருந்தது. சித்தார்த்தின் சுவாசம் சீரானது. அவனது கை நடுங்கத் தொடங்கியது. அவன் மீண்டும் சித்தார்த் என்ற எழுத்தாளனாக மாறினான். அவன் திரும்பி பார்த்தபோது மயக்கமடைந்தவர்கள் அனைவரும் எழும்பி ஓடியிருந்தனர். அவர்களும் வீரவேலின் ரகசியங்கள் தேடும் மற்றொரு குழுவாக இருக்க வேண்டும். அவன் கையில் சுவடி. இது அவனது வரலாற்று ஆய்வுக்கு ஒரு பிரம்மாண்டமான வெற்றி. உலகமே வீரவேலின் புதிய படைப்புகளை காணும். ஆனால் இது வீரவேலின் லட்சியம், சித்தார்த்தின் லட்சியம் இல்லையே. சித்தார்த் சுவடியை இறுக்கமாக பிடித்து கொண்டான். இவ்வளவு தூரம் வந்துவிட்டான். தன்னை வீரவேல் ஆட்கொண்டதையும் அதனால் எதிரிகளை வீழ்த்தியதையும் கண்டுவிட்டான். அவனது மனதில் ஒரு குரல் கேட்டது. நான் வீரவேல் இல்லை, நான் சித்தார்த். நான் என் மனைவி கவிதாவுடன் காஃபி அருந்த வேண்டும். நான் அமைதியாக எழுத வேண்டும். ஆனால் அவனது உடல் அந்த குரலுக்கு கீழ்ப்படியவில்லை. வீரவேலின் ஆதிக்கம் மீண்டும் எழுந்தது. அது சித்தார்த்திடம், இந்த 7 இடங்களுக்கும் சென்று ஆவணங்களை சேகரி, அது உன் தலை எழுத்து என்று கட்டளையிட்டது. அப்போது சித்தார்த் தனது மொபைல் போன் திரையை பார்த்தான். அருணிடமிருந்து வந்த ஒரு குறுஞ்செய்தி மின்னியது. சித்தார்த், நான் திருநெல்வேலிக்கு வந்திருக்கிறேன். ரயில் நிலையத்தில் உனக்காக காத்திருக்கிறேன். அவன் ஒரு கணம் அந்த வரைபட சுவடியை ஒரு தீயை போல தூக்கி எறிய நினைத்தான். ஆனால் அது ஒரு வரலாற்று பொக்கிஷம். அதை அழிக்க அவனுக்கு உரிமை இல்லை. அவன் அந்த சுவடியை மிகவும் கவனமாக தன் பையில் பத்திரப்படுத்தினான். அவன் வீரவேல் இல்லை. ஆனால் வீரவேலின் பணியை முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவன் இருந்தான். ஆனால் அதை அவன் தன் சுய அடையாளத்தை இழந்து செய்ய மாட்டான். அவன் அந்த 7 இடங்களுக்கும் செல்லுவான். ஆனால் வீரவேலாக அல்ல, சித்தார்த் என்ற எழுத்தாளனாக. 7 ஆவிகளுக்கும் வீரவேலுக்கும் விடை கொடுக்க அவன் தயாரானான். சித்தார்த் ரயில் நிலையத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினான். அவன் கையில் இருந்த பழைய துப்பாக்கி அவனது பயத்தின் சின்னமல்ல, அது வீரவேலின் ஆளுமையால் வந்த ஒரு தற்காலிக ஆயுதம். அவன் வீரவேல் இல்லை, அவன் சித்தார்த்து தான். ஆனால் அவன் வீரவேல் இல்லை என்பதற்கான போராட்டத்தை இப்போதுதான் தொடங்கவிருக்கிறான். அருணிடமும் கவிதாவிடமும் இந்த இரட்டை ஆளுமையை பற்றி சொல்லாமல்
அந்த 7 இடங்களுக்கும் செல்வதுதான் சித்தார்த்தின் அடுத்த சவாலாகவும் லட்சியமாகவும் இருந்தது. சித்தார்த் தனது கைகளில் வீரவேலின் வரைபட சுவடியை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு ரயில் நிலையத்தை நோக்கி வேகநடை போட்டான். அதிகாலை நேரம். ரயில் நிலையத்தின் வெளிச்சம் மங்கலாக இருந்தது. ஆனால் பயணிகள் மற்றும் வாகனங்களின் சலசலப்பு அவன் சந்தித்த இருண்ட மர்மத்திலிருந்து தப்பிக்க ஒரு தற்காலிக அமைதியை அளித்தது. இதற்கு முன்பு வரை சித்தார்த் வீரவேலின் ஆதிக்கம் என்ற பயத்தால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தான். இப்போது அந்த ஆதிக்கம் வெறும் உளவியல் பிரச்சினை அல்ல, அது ஒரு உண்மையான வெளிப்படையான அச்சுறுத்தல் என்பதை அவன் புரிந்து கொண்டான். எதிரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் வீரவேல் பற்றிய ஏதோ ஒரு உண்மை வெளிவருவதை தடுக்க தயாராக இருக்கிறார்கள். அவன் அருணிடமிருந்தும் கவிதாவிடமிருந்தும் தன் இரட்டை ஆளுமையை பற்றி மறைக்க வேண்டும். அதுவே இப்போது வீரவேலின் வரைபடத்தை விடவும் பெரிய சவாலாக இருந்தது. சித்தார்த் ரயில் நிலையத்தின் காத்திருப்பு அறையின் கதவை திறந்தான். உள்ளே அவனை பார்த்ததும் அவனது நெருங்கிய நண்பன் அருண் உற்சாகத்துடன் எழுந்து ஓடி வந்தான். அருண் ஒரு மருத்துவ மனநல ஆலோசகர். அவரது முகத்தில் இருந்த கவலை சித்தார்த்தை பற்றி அவர் எவ்வளவு கவலைப்பட்டார் என்பதை காட்டியது. சித்தார்த், நீ வந்துட்டியா? நான் எவ்வளவு டென்ஷனாக இருந்தேன் தெரியுமா என்று அருண் சித்தார்த்தின் தோளில் கை வைத்தான். சித்தார்த் அருணின் கையை பிடித்தான். அந்த கைகளை பற்றிய போது சித்தார்த்தின் உடலில் இருந்த வீரவேலின் இறுக்கம் சற்று குறைந்தது. இது நிகழ்காலத்தின் பிடிப்பு. நான் சொன்னேன்ல அருண், நான் ஒரு முக்கியமான வரலாற்று புதிரின் விளிம்பில் இருக்கேன். அதை முடித்து ஆக வேண்டும் என்று சித்தார்த் புன்னகைக்க முயற்சித்தான். அந்த புன்னகை அவன் கண்களை எட்டவில்லை. வரலாறு சரி, உனக்கு பித்து பிடிக்காமல் இருப்பதுதான் எனக்கு முக்கியம் என்று அருண் சித்தார்த்தின் கண்களை உற்று பார்த்தார். அருண் ஒரு ஆலோசகரின் கூர்மையான பார்வையுடன் சித்தார்த்தின் நடத்தையில் ஏதேனும் வித்தியாசம் இருக்கிறதா என்று சோதித்தார். உடம்பு சூடாயிருக்கே, ஒழுங்கா தூங்குனியா என்று அருண் கேட்டான். சித்தார்த் வேகமாக தலை அசைத்தான். தூங்க நேரமில்லை. அப்போது சற்று தள்ளி அமர்ந்திருந்த கவிதா தன்னுடைய அழகிய பச்சை நிற சேலையுடன் மெதுவாக அவர்களை நோக்கி வந்தாள். அவளது முகத்தில் இருந்த சோகம், பிரிவுக்கு பின்னால் இருக்கும் வலி சித்தார்த்தின் மனதை உலுக்கியது. சித்தார்த் என்று அவள் மெல்லிய குரலில் அழைத்தாள். அந்த குரலில் இருந்த ஏக்கம் வீரவேலின் போர்க்கட்டளையை விட சக்தி வாய்ந்தது. சித்தார்த் குற்ற உணர்வுடன் அவளை நோக்கினான். இந்த வரலாற்று புதிரை தேடும் பிடிவாதத்தில் தான் காதலித்தவளையும் நேசித்த நண்பனையும் அவன் தவிக்க விட்டிருந்தான். கவிதா, நீ ஏன் இங்கே வந்த? அருண் மட்டும் வந்திருக்கலாம்ல என்று சித்தார்த் கேட்டான். கவிதா அமைதியான பதிலை கொடுத்தாள். வீரவேல் ஒரு தேசத்துக்காக போராடி கொண்டிருக்கலாம், ஆனால் சித்தார்த்துக்கு ஒரு மனைவி இருக்கிறாள். அவள் கண்களில் கண்ணீர் திரண்டது. சித்தார்த் அவள் கைகளை பிடித்து கண்களில் இருந்த நீரை துடைத்தான். அந்த தொடுதலில் வீரவேலின் ஆதிக்கம் ஒரு கணம் முற்றிலும் மறைந்தது. சித்தார்த் மட்டுமே அங்கே இருந்தான். நான் இருக்கிறேன் கவிதா, நான் உன்னுடனே இருக்கிறேன். அருண் அவர்கள் இருவரின் உணர்வு பூர்வமான சந்திப்பை ஒரு மூலையில் நின்று பார்த்தார். அவரது கண்களில் ஒரு மனநல ஆலோசகரின் நிதானம் இருந்தது. உன் மனைவி சொல்வது சரிதான் சித்தார்த். நீ இப்போது நாவல் எழுதவில்லை, நீ ஒரு கதாபாத்திரமாகவே வாழத் தொடங்கிவிட்டாய். நீ உடனே இந்த பயணத்தை கைவிட வேண்டும். கைவிட முடியாது அருண் என்று சித்தார்த் உறுதியாக பதிலளித்தான். அவனது கண்களில் மீண்டும் வீரவேலின் பிடிவாதம் தோன்றியது. நீ ஏன் அருண் இதை புரிந்து கொள்ள மறுக்கிறாய்? இந்த சுவடி வீரவேலின் உண்மையான கவிதை படைப்புகள் புதைந்திருக்கும் வரைபடத்தை காட்டுகிறது. இது கண்டுபிடிக்கப்பட்டால் தமிழ் இலக்கிய வரலாற்றில் இது ஒரு புதிய அத்தியாயமாக இருக்கும். நான் போகவில்லை என்றால் யார் இதை செய்வார்கள்? அருண் சித்தார்த்தின் உணர்ச்சி வசப்பட்ட பேச்சை கேட்டார். சரி, அதை வரலாற்று ஆய்வாளர்கள் செய்யட்டும். நீ ஏன் இப்போது அதை ஒரு ஆபத்தான பயணமாக மாற்ற வேண்டும்? ஏனென்றால் அந்த வரைபடத்தை நான் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் என்று சித்தார்த் தன் குரலை உயர்த்தினான். அது சற்று தள்ளி இருந்த பயணிகள் சிலரின் கவனத்தையும் ஈர்த்தது. கவிதா சித்தார்த்தை அமைதிப்படுத்த அவன் அருகில் சென்றாள். சரி சித்தார்த், சரி, நிதானமா பேசு. நீ ஏதோ வரைபடத்தை பற்றி சொன்னாயே, அதை எங்களுக்கு காட்டலாமா? சித்தார்த் தயங்கினான். வீரவேலின் வரைபடத்தை இவர்களிடம் காட்டலாமா?
வீரவேலின் கட்டளை வந்தது. ரகசியத்தை பாதுகாக்க வேண்டும், யாருக்கும் அதை காண்பிக்க கூடாது. உடனே சித்தார்த் அவர்களிடம், இல்லை, அது பழங்கால வரைபடம், அதை புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கும். நான் அதை படித்து குறிப்பெடுத்து வைத்திருக்கிறேன் என்று சித்தார்த் ஒரு பெரிய பொய்யை சொன்னான். அருண் சித்தார்த்தின் இந்த பதிலில் இருக்கும் தடுமாற்றத்தை உணர்ந்தார். ஏன், அதை நீ மற்ற ஆய்வாளர்களிடம் கொடுக்கலாமே, அல்லது அதை எங்களிடம் காட்டு, நாங்கள் உனக்கு பக்கபலமாக இருப்போம். சித்தார்த் தனது பையில் இருந்த வரைபட சுவடியை தொட்டான். அது ஒரு காந்த சக்தி போல அவனை ஈர்த்தது. நான் சொல்வதை கேள், நான் ஒரு பெரிய பிழையை செய்துவிட்டேன். நான் வீரவேலின் வாழ்க்கையை எழுத முயற்சித்தேன். இப்போது நான் அவரது உண்மையான லட்சியத்தை கண்டுபிடிக்கவில்லை என்றால் நான் ஒருபோதும் நிம்மதியாக இருக்க மாட்டேன் என்று சித்தார்த் ஒரு புதிய கோணத்தில் பேசினான். அருண் சிறிது யோசித்தார். சரி, நீ விடமாட்டாய் போல. அந்த வரைபடம் எதை காட்டுகிறது? அதன் அடுத்த இலக்கு என்ன? சித்தார்த் தான் மௌன அறையில் வரைந்த 7 நாகத்தலைகளின் ஓவியத்தை பற்றி சொல்லவில்லை. மாறாக அவன் அந்த வரைபடத்தில் வீரவேலின் 7 நண்பர்களின் பெயர்களுக்கு அருகில் இருந்த இடங்களின் பெயரை மட்டுமே சொன்னான். அது வீரவேலின் 7 நண்பர்கள் வாழ்ந்த 7 இடங்களை காட்டுகிறது. அது வீரவேல் தன் கவிதைகளை பாதுகாக்க தன்னுடைய விசுவாசமான நண்பர்களிடம் கொடுத்திருக்க வேண்டும். நான் அந்த 7 இடங்களுக்கும் சென்று அந்த சுவடிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அருணிடம் கூறினான். அருண் கவிதாவை பார்த்தார். கவிதா தலையசைத்தாள். சரி, நாங்கள் உன்னை தனியாக விடப்போவதில்லை. இந்த ஆய்வில் நாங்கள் உன் பக்கபலமாக இருப்போம். அந்த 7 இடங்கள் எங்கே? சித்தார்த் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டான். இப்போது அவனுக்கு 2 பாதுகாவலர்கள் கிடைத்துவிட்டனர். ஆனால் அவர்கள் வீரவேலுடன் அல்ல, சித்தார்த்துடன் மட்டுமே பயணிப்பார்கள். முதல் இடம் அங்குள்ள கோட்டைக்கு அருகிலுள்ள ஒரு பழைய பாழடைந்த ஆலயம். அது வீரவேலின் முதல் நண்பன் கவிஞன் மாயாண்டி வாழ்ந்த இடம் என்று சித்தார்த் சொன்னான். அருண் அவனிடம், சரி, நாங்கள் சாப்பாடு வாங்கிவிட்டு வருகிறோம், நீ இங்கேயே அமர்ந்து கொள், சாப்பிட்டு விட்டு கிளம்பலாம் என்று கூறினான். சித்தார்த் ஒரு இருக்கையில் தனியாக அமர்ந்திருந்தான். அவன் பையனுள் இருந்த சுவடியின் வரைபடம் அவன் மனதில் அழுத்தமாக பதிந்திருந்தது. அவன் மீண்டும் சிமிழையும் பேனாவையும் தொட்டு பார்த்தான். அப்போது அவனது கண்களுக்கு ஒரு காட்சி தெரிந்தது. அதாவது வீரவேல் ஒரு பழங்கால ஆலயத்தில் இருந்தான். அங்கே அவனது நண்பன் மாயாண்டி ஒரு கூர்மையான கத்தியுடன் நின்றான். மாயாண்டியின் முகம் பயத்தால் வெளுத்திருந்தது. வீரவேல், வீரவேல், என்னை மன்னித்து விடு, உன் கவிதைகள் என் குடும்பத்தை ஆபத்தில் ஆழ்த்திவிட்டன என்று மாயாண்டி வீரவேலை நோக்கி அந்த கத்தியை நீட்டினான். அந்த காட்சி ஒரு நொடியில் மறைந்தது. சித்தார்த் வியத்து போய் அமர்ந்திருந்தான். ஆம், அந்த 7 ஆவிகள் என்பது 7 நண்பர்கள் அல்ல, 7 துரோகிகள். அப்படியென்றால் மாயாண்டிதான் முதல் துரோகியா? வீரவேலின் ஆத்மா இப்போது சித்தார்த்திடம் இரகசியத்தை கசிய விட தொடங்கியிருந்தது. இந்த துரோகத்தின் உண்மை சித்தார்த் மூலமாக மட்டுமே வெளிவர முடியும். அதே சமயம் கவிதா காஃபியுடன் அவனை நோக்கி வந்தாள். இதோ உன்னுடைய ஃபில்டர் காஃபி, உனக்கு பிடிக்குமே என்று அவள் புன்னகைத்தாள். சித்தார்த் காஃபியை வாங்கினான். அவன் உதடுகளில் புன்னகை, ஆனால் அவனது மனதில் மாயாண்டியின் கத்தியின் கூர்மை இருந்தது. அவன் வீரவேலை தேடவில்லை. அவன் இப்போது துரோகத்தின் உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான். மூவரும் ஒரு பெரிய டாக்ஸியில் புறப்பட்டனர். பயணம் முழுவதும் அருண் சித்தார்த்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வர முயன்றார். சித்தார்த், நீ நாவலுக்காக ஒரு பாத்திரத்தை உருவாக்கினாய். இப்போது அந்த பாத்திரத்தின் கதையை அதன் முடிவுக்கு கொண்டு வர உன் மூளை உன்னை இயக்குகிறது. இது ஆழ்மனதின் வெளிப்பாடு, வேறு எதுவும் இல்லை. நீ பயப்பட தேவையில்லை, நாங்கள் இருக்கிறோம் என்று அருண் சமாதானப்படுத்தினார். ஒருவேளை அது மனப்பிரமையாகவே இருக்கட்டும் அருண், ஆனால் அந்த பிரம்மை ஒரு உண்மையான வரைபடத்தை எனக்கு கொடுத்திருக்கிறது. எதிரிகள் என் பின்னால் வருகிறார்கள், அவர்களை நான் முறியடித்து விட்டேன் என்று சித்தார்த் நடந்த சண்டையை பற்றி வாய் தவறி உளறிவிட்டான். அருண் அதிர்ச்சியடைந்தார். சண்டையா? யாரை தாக்கினாய்? என்ன நடந்தது? சித்தார்த் அங்கு நடந்த சண்டையை மட்டும் சுருக்கமாக சொன்னான்.
தான் எதிரிகளை மயக்கமடையும் அளவிற்கு அடித்ததையும் காரை தாக்கியதையும் சொல்லாமல் மறைத்துவிட்டான். ஒரு மர்ம நாவலாசிரியரைப் போலவே அவன் உண்மையை மறைத்தான். அருண், அவர்கள் சாதாரண ஆட்கள் இல்லை. அவர்கள் வீரவேல் புதைத்த ஆவணங்களை தேடுகிறார்கள். நான் அதை கண்டுபிடித்து உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும். இல்லையென்றால் ஒரு உண்மையான வரலாறு இருளில் மூழ்கிவிடும் என்று சித்தார்த் சொன்னான். கவிதா அவன் கைகளை பிடித்தாள். நீ தைரியமாக இரு. நீ ஒரு எழுத்தாளன். உனக்கு பேனாதான் ஆயுதம். சித்தார்த் சிரித்தான். அவனது பையில் துப்பாக்கி ஒளிந்திருந்தது. அது வீரவேல் அவனுக்கு கொடுத்த ஆயுதம். வரைபடத்தில் குறிப்பிடப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். தூரத்தில் பாழடைந்த கோயிலும் அதன் அருகில் சிதைந்த கோட்டையும் மங்கலான ஒளியில் தெரிந்தன. கோட்டையும் ஆலயமும் முற்றிலும் பாழடைந்த நிலையில் இருந்தன. அங்கே யாரும் இல்லை. ஒரு மெல்லிய அமைதி எங்கும் நிலவியது. மூவரும் டாக்ஸியை அங்கேயே நிறுத்திவிட்டு பாழடைந்த ஆலயத்தின் உள்ளே நுழைந்தனர். ஆலயத்தின் சுவர்கள் முழுவதும் பழங்கால தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. சித்தார்த் வீரவேலின் வரைபட சுவடியை ரகசியமாக எடுத்து பார்த்தான். மாயாண்டி ஒரு கவிஞன். அவனது கவிதைகள் தாளத்துடன் இணைந்திருக்கும். அதில் தாளம் என்பதை குறிக்கும் ஒரு சித்திரமும் இருந்தது. ஆலயத்தின் உள்ளே ஒரு சிறிய கருவறைக்கு அருகில் இருந்த மண்டபத்தில் உடைந்த தூண்கள் நிறைய இருந்தன. சித்தார்த் ஒவ்வொரு தூணையும் தடவி பார்த்தான். எங்கே தாளத்தின் சித்திரம் இருக்க முடியும்? அவன் ஒரு உடைந்த தூணின் அடியில் சென்றான். அங்கே பாசியும் மண்ணும் கலந்திருந்த இடத்தில் ஒரு சித்திரம் இருந்தது. அது கவிதைக்கான தாளத்தின் குறியீடு. சித்தார்த் தான் மௌன அறையில் செய்ததை நினைவு கூர்ந்தான். வீரவேலின் பேனாவை கையில் எடுத்து கண்களை மூடினான். அவனது கைகள் அவனையும் மீறி எழுத ஆரம்பித்தது. அருணும் கவிதாவும் இதை கவனிக்கவில்லை. அவர்கள் அங்கிருந்த சிற்பங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். வீரவேலின் கையெழுத்து இவ்வாறு இருந்தது: சித்தார்த்தே, இவன் துரோகத்தின் முதல் விதை. சித்தார்த் திடுக்கிட்டான். சித்தார்த்துக்குள் வீரவேலின் ஆதிக்கம் முழுவதுமாக வந்தது. தனது கைகளால் அந்த தூணின் அடிப்பகுதியை பலமாக தட்டினான். டங் என்று சத்தம் கேட்டது. தூணின் அடிப்பகுதியில் ஒரு வித்தியாசமான உலோக சத்தம் கேட்டது. அருணும் கவிதாவும் அவனை நோக்கி வந்தார்கள். என்ன சித்தார்த், ஏதாவது கிடைத்ததா? ஆம் அருண், இந்த கல் அசைகிறது. இதற்குள் ஏதாவது இருக்க வேண்டும் என்று சித்தார்த் ஆர்வத்துடன் சொன்னான். மூவரும் சேர்ந்து அந்த கல்லை பலமாக இழுக்கத் தொடங்கினர். கல் பல நூற்றாண்டுகளாக அசையாமல் இருந்ததால் அவர்கள் பெரும் போராட்டத்தை சந்திக்க நேரிட்டது. சற்று நேரம் கழித்து க்ரீச் என்ற சத்தத்துடன் கல் விலகியது. அதற்கு அடியில் ஒரு ஆழமற்ற குழி இருந்தது. குழியில் பழங்கால துணிகளால் சுற்றப்பட்ட நீளமான ஒரு பொருள் இருந்தது. சித்தார்த் மெதுவாக அதை வெளியே எடுத்தான். துணிகள் காலத்தால் சிதைந்திருந்தன. உள்ளே இருந்தது ஒரு கூர்மையான நீண்ட உலோக வாள். அது வீரவேல் போரில் பயன்படுத்திய வாள். சித்தார்த் அந்த வாளை எடுத்தான். வாளின் கைப்பிடி அவனது கைக்கு சரியாக பொருந்தியது. வாளின் குளிர்ச்சி அவனது நரம்புகளை தொட்டபோது வீரவேலின் வீரம் அவனது உடலில் நிரம்பியது. வீரவேலின் குரல் சித்தார்த்தின் காதுகளில் ஒலித்தது. இதுதான் துரோகத்தின் முதல் பரிசு. நம்பிக்கை துரோகி எனது வாளை மறைத்து வைத்து விட்டான் என்று கூறியது. அருணும் கவிதாவும் வாளை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். என்ன சித்தார்த், இது வாளா? இதை ஏன் வீரவேல் இங்கே ஒளித்து வைக்க வேண்டும் என்று அருண் குழப்பத்துடன் கேட்டார். சுவடிக்கு பதிலாக வாளா? உனது நாவலின் கருவையே இது குழப்புகிறதே சித்தார்த் என்று கவிதா கவலையுடன் சொன்னாள். சித்தார்த் அமைதியாக அந்த வாளை தடவி பார்த்தான். அதன் கைப்பிடியில் வீரவேலின் கையெழுத்து சங்கேத மொழியில் பொறிக்கப்பட்டிருந்தது. இது துரோகியின் கையிலிருந்து தப்பிய என் அடையாளம். வீரவேலின் ஆத்மா சித்தார்த்திடம் உறுதியாக பேசியது. நான் அவனை நம்பினேன். அவன் என் ஆயுதத்தை மறைத்தான். என் அடுத்த நண்பன்தான் சுவடியை திருடினான். சித்தார்த் வாளை தன் பையினுள் பத்திரமாக போட்டான். அவன் அருணிடம் திரும்பினான். இதுதான் என் அடுத்த ஆயுதம் அருண். இந்த பயணத்தில் நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் எனக்கு இந்த வாள் தேவை. இப்போது சித்தார்த்திற்கு 2 ஆயுதங்கள் கிடைத்தது. ஒன்று பழைய துப்பாக்கி, இரண்டாவது புதியதொரு வாள்.
இப்போது அந்த 7 ஆவிகளில் 2வது ஆவியை தேட வேண்டும். சித்தார்த் வீரவேல் இல்லை, ஆனால் இப்போது வீரவேலாக வாழ்கிறான். 2வது இடம் எங்கே சித்தார்த் என்று அருண் கேட்டார். சித்தார்த் சுவடியின் வரைபடத்தை நினைவில் கொண்டு வந்தான். அது பழங்கால சிதிலமடைந்த ஒரு கிராமம். அடுத்த ஆவி ஒரு ஓவியர். அங்கே என்ன காத்திருக்கிறது?